கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டம சனி முடிந்து இந்த வருடம் ஒரு பொன் பொருள் கொழிக்கும் ஆண்டாக இந்த பராப வருடம் இருக்கும். இந்த வருடத்தை முதல்ல சனி 9ல் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கிறனால, அதாவது சுமாரான பலன்களை தான் அது கொடுக்கும். ஐயா அஷ்டம சனி நமக்கு முடிஞ்சிருச்சே, இன்னும் நமக்கு இந்த கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் மே 26க்கு அப்புறம், அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பார்வையில் சனி இருப்பதனால உங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஆண்டாக அமையும். தொழில் வளர்ச்சிகள்லாம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கலாம். அதுக்கான முதலீடுகளும் கிடைக்கும். அப்புறம் குரு உங்கள் ஜென்ம ராசியிலே உச்சம் பெறுவதனால் மனத்தெளிவும் மன தைரியங்கள்லாம் ஏற்படும். அதாவது எதை சாதிக்க நினைச்சிங்களோ அதெல்லாம் சாதித்து காட்டும் நேரம். இப்போ வெளிநாட்டு வேலைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த அஷ்டம சனியால் அது தடங்கள் தான் வந்திருக்கும். இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் உண்டு பண்ணோம். வெளிநாட்டிலேருந்து சொந்த நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் நடக்கும். பொதுவாக வீட்டில் இப்போ சுப நிகழ்ச்சிகள்லாம் கைகூடும். அதாவது சொல்லலாம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணங்கள் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் இருக்கும். அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்திருக்கும் அந்த அஷ்டம சனி. அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். பொதுவாக சொல்லப்போனால் அந்த பொருளாதார அமைப்பில் வளர்ச்சி ஏற்படுத்த ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு கடகராசிக்கு இருக்கும். மேலும் நன்மைகள் செய்வ சிவன் வழிபாடு ரொம்ப நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. இந்த அஷ்டம சனியால் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். காணகுரு செவ்வாயும் சனியும் சேர்ந்திருப்பதால் வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கவனம் வேணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சனி பயிற்சி பலன்கள்லே. வண்டி வாகனம் போகும்போது கவனம் வேணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய வருடம் இருக்கும். ஆனால் இந்த குரு பார்வைக்கு வந்த பிறகு சனி, குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பார்வையில் சனி வந்த பிறகு உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கலனாலும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. வருமானத்தை கொடுப்பாரு, ஆனால் வருமானத்துக்கு மீறிய செலவுகளையும் உண்டு பண்ணுவார். அஷ்டம சனி ஆனால் பொதுவாக கஷ்டத்தை இப்போ உங்களுக்கு சிம்மராசிக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். குரு பார்வையில் இருக்கிறனால பெரிய அளவில் கஷ்டம் கொடுக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆன்லைனில் பிஸ்னஸ் வேண்டாம். கொஞ்சம் ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. ஏதாவது ஒரு இந்த இது செய்யணும், அதுக்காக பெரிய அளவில் செய்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. சொந்த வீடுகள் அமையும். இப்போ சொந்த வீடு கட்டுறதுக்கு ஏதாவது வாங்குறதுக்கு கடன் வாங்க வேண்டியது. கடன் பட்டு தான் நீங்கள் என்ன தான் பட்ஜெட் போட்டாலும் கடன் பட்டு தான் செய்ய வேண்டியிருக்கும். கடனால் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் அதை பற்றி நீங்கள் பயிர வேண்டாம். பொதுவாக சொல்ல போனால் கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தும் ஆண்டாக இந்த வருடம் இருக்கும். மேலும் நன்மைகள் செய்ய பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல செய்யும். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ல் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கு. அதனால் தடங்கள் மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படும். கணவன் மனைவிகள்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவின்னு மட்டும் கிடையாது, வெளியே யார்டையா பேசும்போது உயர் அதிகாரியிடம் சக ஊழியர்கள்ட்ட பேசும்போது கூட வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்கள், அந்த குரு பார்வைக்கு அப்புறம் குரு பேச்சுக்கு அப்புறம் அந்த குரு பார்வையில் சனி வரும்பொழுது உங்களுக்கு பெரிய அளவு லாபத்தை உங்களுக்கு கொண்டு கொடுப்பாரு. புதிய தொழில் தொடங்கலாம். தொழில் விரிவுபடுத்தலாம். இல்லை உங்கள் தொழில் விரிவுபடுத்தலாமா, சுப செலவு மாதிரி பண்ணலாமான்னு கேட்பாங்க. அந்த தொழிலெலாம் விரிவுபடுத்தலாம். ஆனால் உங்களுக்கு என்ன சொன்னோம்னா, கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க உள்ள பார்ட்னர்ஷிப்பால் கொஞ்சம் பிரச்சனைகளும் உண்டு பண்ணக்கூடிய நேரம். மற்றபடி குழந்தைங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணலாம். அதெல்லாம் வரும். பணம் வரவு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மைனஸ்ன்னு சொல்ல போனால் முன்கோபம் அதிகமாக வரும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடம் முன்கோபம் அதிகம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிகளும் வாக்குவாதம் ஏற்படாமல் கொஞ்சம் பார்த்துடுங்க. கூட்டு தொழில் வேண்டாம். பொதுவாக உங்களுக்கு மேலே நன்மைகள் செய்கிறதுக்கு பெருமாள் வழிபாடு நல்லது செய்யும்.